அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? லூசா பாணி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல எனக்கு வந்து சாட்டி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்பாலஜி அஃபிடவிட் வந்து கொடுத்துருங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கிற ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசத விட்டுறேன். மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசத விட்டுறேன். ஆன்லைன்ல போட்டு எனக்கு பசங்க எங்க சாட்டை என்ன வந்துட மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தேன். அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்கு, ரெண்டாவது காப்பி என்கிட்ட இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட் மாட்டிக்கிட்ட பங்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமானன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுக்காக சாட்டை என்ன பேசாம இருந்துடக்கூடாது. அவர் பேச்சுக்கு நாங்கெல்லாம் பெரிய ஃபேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வேற வேற டேக்ல நெறியாளர், ஊடகவியலாளர், நடுநெறியாளர்னு போட்டுட்டு ஒரு கட்சி சார்பா போட்டா நான் கேட்பேன். நாங்க எல்லாரும் கேட்போம், நீங்க யார் ஆதரிக்கிறீங்களோ நெஞ்ச நிமித்தி தைரியமா ஆதரிங்கன்னு சொல்றது ஒரு தப்பா? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பத்தி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. நான் பேசுற இந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சு எழுதுற மாதிரி இருக்கு. யாரோ 10 பேர் அடிச்சு டானானு இல்லடா நானு, நான் அடிச்ச 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேங்கிற திமிர்ல நிக்கிறேன். சமீபத்துல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். சீமான் தான் செழியன், பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே, நான் தான் செழியன். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. ஏய், படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களே நீங்க ரசிகர்கள்னு பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா இருக்காதா? ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நாங்க சொந்த காசுல, திரள் நிதி வாங்கல, அண்ணன் வந்து கூட்டணி பத்தி ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டாரு இல்ல, நம்ம நல்லவும் கூட சேரலாம் இல்ல. அண்ணனோட வாக்கு நீங்க சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமா, கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வந்துட்டாருல்ல, அவர் தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணைகளை தப்பு கிடையாது. அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையில இருந்தா வந்தாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னாரு, என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். 1000 பேரை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. 2025 எங்க மாநாட பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள் சொன்னாரு. சூப்பர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல.
எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூட்டிட்டு வராரு. இது ஒரு சனியை, இது ஒரு சனியை, 2 சனியையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னார். என்கிட்ட காணொளி இருக்கு. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டை. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. நான் பார்க்கலையே. நீங்க எடுத்து வைங்க, பாத்துக்கலாம். புரியாதப்பா என்ன நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டம். சூப்பர். என் கேள்வி, இந்த கேள்வி செந்தில் நான் கேட்கிறேன். பராசக்தி படம் பார்த்திருப்பீங்க. படத்தோட கான்செப்ட் தான் மாணவர் அமைப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு வரை. அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? இப்போ நம்மள யாரும் கேள்வி கேட்க கூடாது. இளைஞர்கள் அரசியல் பழகாம பாத்துக்கிட்டாங்க. இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி, 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க. 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. மாட்டிக்க. நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். 1967 திமுக முதல் முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பழக்கமான சில பெயர்கள் வருது. நாம் தமிழர்னு ஒரு பெயர் இருக்கு அதுல. எனக்கு என்ன கேள்வினா, அந்த நாம் தமிழரை, சீபா ஆதித்யநாதனுடைய நாம் தமிழரை நீங்க இந்த நாம் தமிழரோட ஒத்துக்கிறீங்களா இல்ல அவர் வேற நீங்க வேறன்னு சொல்லிக்கிறீங்களா? அப்படியா? இது தெரியாத எங்களுக்கு. அப்போ நீங்க அவர் ஆரம்பிச்சு அந்த பேரை 2009 எங்க இருந்து எடுத்தீங்க சொல்லுங்க. அந்த பேரை யார்கிட்ட இருந்து கேட்டு எடுத்தீங்க? எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கும் போது நான் பார்த்திருக்கேன். அந்த பேருக்கு ரைட் அப்படியா? உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். சொல்லுங்க, காணொலியில கூட சொல்லுங்க. அந்த பேர் எங்க இருந்து வந்தது எல்லாரும் பார்த்துருக்கோம். பதில் சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஏய் வாய முன்னே ஏதாச்சும் பேச போறேன். 3% இருந்த பாஜக 24 தேர்தல்ல 18% வந்தது. யார் தெரியுமா காரணம்? வேற யாரு? நான் தான். இந்த அரசுல ஏன் இப்படி குற்றம் இருக்குன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எதிர்த்து பேசுறாத பாஜக வந்துரும், எதிர்த்து கேள்வி கேட்றாத பாஜக வந்துரும், ஒடுக்கி வச்சு அண்ணே உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க. தலைக்கு 100 ரூபாயா? ஆமா, மீனாட்சி உங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். மண்ணோட அரசியலை கொண்டு முன்ன வந்து நின்னுட்டு இருக்கணும். கொள்கை எதிரி அறிவிச்சுட்டு பாஜக கொள்கை போடணும்னு நினைக்கிறவங்க இப்ப தாவேக்காக்கு போடுவாங்களா? இல்ல, திமுக வேணாம் நினைக்கிறவங்க தாவேக்காக்கு போடுவாங்க. வீட்டுல கச்சத்தீவுல RSSல தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது, தமிழகம் எப்படி ஒட்டுன்னு சொன்னோம். பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவு, நாம அவ்வளவு 3% கட்சிக்கு இதுக்கு மேல எவ்வளவு பேசணும்? தமிழ் தேசியம் கட்டமைச்சு திராவிட அரசியலை உடைக்கிறதுக்கு எதுக்குன்னா பிராமண கடப்பார? நம்ம கிட்ட தான் தமிழ் தேசிய கடப்பார வலிமையா இருக்கு. எதுக்கு பிராமண கடப்பார? அந்த பிராமண கடப்பாரையை வச்சுதான் தமிழ் தேசியம் வாழணும்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் தாவேக்கா வாழ வைக்கும். அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய சில வீடியோலாம் பார்க்கவே இல்லை. உங்க சீமான் பேசுனதெல்லாம் அது அப்படிலாம் சொன்னாங்களான்னு நான் பார்க்கல. நானும் அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் இந்த டிஎம்கேவோட இது ஜாயின் அது அப்படி ஒரு கட்சி ஏற்கனவே இருந்திருக்கு அந்த பேர்ல. இல்ல இவங்கதான் அதுல இருந்தாங்க. இல்ல அது ரொம்ப பழைய வருஷத்துல அந்த கட்சி பேர்ல இருந்திருக்கு. நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருந்திருக்கு. அந்த பேர் இவங்க 2009 எப்படி அந்த நேம் வாங்குனீங்க அவங்க கிட்ட இருந்து? அதுக்கு ரைட்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்ஸ் இல்லாம வாங்க முடியாது போல இருக்கு. அதுதான் அது ஒரு ஒரு பேர் ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ இது டிவிகே டிஎம்கே இருக்குல்ல, இப்போ அதே மாதிரி இன்னொருத்தவங்க அதே பேர்ல ஆரம்பிக்க முடியாது. கேஸ் போடலாம், இது பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க ஏற்கனவே அதான் 1960 ஏதோ சொல்றாரு, அந்த வருஷத்துலயே இருக்குன்னு சொல்றாரு. இப்போ இருந்திருக்கும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நிறைய இது சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதான் ஆங்கர்
ஆங்கர் அப்பப்போ வாயை பிடுங்க வராரு, அவரை பிடுங்கி விட்டுறாரு. நிறைய விஷயம் ஆனா நம்மளுக்குமே டவுட் வருது. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு. அதாவது சாட்டையே இதுதான் இப்ப அதுதான் சொல்றாங்க. சீமானே என்ன சொன்னாங்கன்னா, சாட்டைக்கும் என்டிகேக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரு போடுற வீடியோக்கும் இந்த கட்சிக்கும் உள்ள இதுவே சம்பந்தம் கிடையாதுலாம் அறிவிச்சிருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரச்சனை வந்திருக்கும் போல இருக்கு. ஐயா ராசா நீ வேண்டாம். நீ இந்த இதுக்கும் போய் வாய நீ இல்ல வாயை விட்டு நீ இங்கதான் ஆப் அடிக்கிற. நீ நீ அந்த இதே சேனலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டாங்க உடனே. யாரு ஆமா நம்மளுக்கு தெரியாது. நம்ம இது இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க நாங்க யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல. வீடியோ பாக்குறோம் அவ்வளவுதான். ஓகே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்